காய்ஸ் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு இந்த மவுண்ட்மெண்ட்டை சுத்தி வந்து ஒரு சிட்டியே கட்டியிருக்காங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, ரொம்ப சின்னது. எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். வாட்ச் எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க பாருங்க ஸ்லிப்பர் எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க பாருங்க மேக்கப் கிட். கைஸ் இங்க வந்து ஹேண்ட்மேடு பேங்கிள்ஸ் கூட பண்றாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க கிரேசி குமார். காய்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? ஹார்ட் ஆஃப் தி ஹைதராபாத், அதாவது சார்மினாருக்கு தான் வந்திருக்கேன். இதோ என் பின்னாடி தெரியுதா, அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். சார்மினார் மீன்ஸ் வந்து 4 டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. காய்ஸ் இந்த என்ட்ரன்ஸை பாருங்களேன். சார்மினாருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சூப்பராக ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. காய்ஸ் இங்க பாருங்களேன், இதுதான் வந்து சார்மினார். எப்படி இருக்கு பாருங்களேன். இதோட சைட் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கைஸ் டிக்கெட்டை வாங்கிட்டேன். ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு. சரி உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சென்டர்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க. மேல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கைஸ். அந்த நடுவுல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த உங்களுக்கு சைட்ல அந்த வால் மாதிரி தெரியுதா, விண்டோ மாதிரி, அங்க நின்று நாம பாத்துக்கலாம். மொத்தம் இங்க வந்து 4 டவர் இருக்கு, அதாவது 4 பில்லர். அது வந்து 4 டவர்னு சொல்லுவாங்க இதை. காய்ஸ் நீங்க நல்லா பாருங்களேன், மொத்தம் 4 டவர், அதாவது 4 பில்லரு. அந்த 4 பில்லரை சுத்தியும் 4 பக்கமும் வந்து ரோடு போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மவுண்ட்மெண்ட், அதாவது இந்த சார்மினாரை சுத்தி தான் வந்து இந்த சிட்டியே கட்டப்பட்டது. சரி வாங்க மேல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சின்னது. இந்த படிக்கட்டு ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த இறக்கம், இந்த பக்கம் இறங்கலாம் போல. சீக்கிரட்டா ஏதோ அதாவது இந்த ஒரு பில்லர் இவ்வளவு பெரிய இந்த மாதிரி கட்டிருக்காங்க. இங்க பாருங்க ரொம்ப சின்னது இந்த படிக்கட்டு. ஒரு வழியா வந்துட்டோம். ஒரு வழியா மேல வந்துட்டோம். வீடியோ எடுக்க அளோ இல்ல, எவ்வளோ கேட்டு கேட்டு உள்ள தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 430 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இது கட்டி. அதாவது 1591 அந்த இயர்ல வந்து கட்டியிருக்காங்க. யார் கட்டினான்னு பார்த்தா வந்து அந்த ராஜா பேர் வந்து சுல்தான் முகமது, ஐ திங்க் அவர் தான் வந்து கட்டியிருக்காரு. ஓகே, அந்த காலத்திலேயே சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு இந்த இது ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னா, அப்போ கட்டிட்டு இந்த சார்மினாரை சுற்றி தான் வந்து இந்த சிட்டியே கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து அந்த சிட்டி அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சைடுக்கும் 4 பக்கத்துக்கும் 4 ஊர் அப்படிங்கிற மாதிரி அப்படி இதை சுற்றி கட்டியிருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு பக்கமா, வாங்க. இது ஒரு பக்கம். இங்க பாருங்க, இது ஒரு பக்கம், இது ஒரு சைடு, இது ஒரு பக்கம். இதுதான் வந்து மெயின். இது ஒரு பக்கம். இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு மசூதி தெரியுதா? இது வந்து ரொம்ப ஃபேமஸான மசூதி. கைஸ் இந்த சார்மினார் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹைதராபாத் ஃபுட் கல்ச்சர் அண்ட் ஷாப்பிங் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து இந்த சார்மினாரை சுற்றி இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்க நீங்களே.
இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் சார்மினாருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு தெரியுதா? நம்ம கூட இதுதான் வந்து இந்த சைடு தான் வந்து என்ட்ரி ஆகும். இங்க பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. கைஸ் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு இந்த மவுண்ட்மெண்ட்டை சுத்தி வந்து ஒரு சிட்டியே கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இந்த மாதிரி கைஸ் நான் வந்த இடத்துல வந்து இங்க சார்மார்ல வந்து நம்ம ஊர் ஆளை வந்து மீட் பண்ணிட்டேன். பேர் என்ன ப்ரோ? அபிஷேக். பேர் வந்து அபிஷேக். அவர் வந்து ஐடில ஒர்க் பண்றாரு, இங்க ஹைதராபாத்லயே இருக்காரு. ஓகே, நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நீங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இந்த ஹைதராபாத் சிட்டி. ஹைதராபாத் நல்லா தாங்க இருக்கு கைஸ். ஒரு வழியா சார்மினாரை வந்து உள்ள போய் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை சுற்றி வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஷாப்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ மறக்காம வந்து எல்லாத்தையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சார்மினார் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இங்க நிறைய பேக்ஸ் வச்சிருக்காங்க, ட்ரெஸ்ஸஸ், முக்கியமா பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த மாதிரி எந்தண்ணா இது வந்து கண்ணாடி எவ்வளோ எடுத்தாலும் எது எடுத்தாலும் 100 ரூபாவா. இயரிங்ஸ் வச்சிருக்காங்க, அத்தர் வச்சிருக்காங்க, மாதிரி வச்சிருக்காங்க, வாட்சஸ் வச்சிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேங்கிள்ஸ் தான் வச்சிருக்காங்க. பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், அப்புறம் வந்து கீ செயின்ஸு, டாய்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாய், எந்த வளையல் எடுத்தாலும் 100 ரூபாய், எந்த இயரிங்ஸ் எடுத்தாலும் வந்து 100 ரூபாய், ஸ்பெட்ஸ் எது எடுத்தாலும் 100 ரூபாய். அந்த மாதிரி எல்லாமே 100 ரூபாய் தான். ஆனா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கைஸ் இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு எவ்வளவு வளையல் வச்சிருக்காங்க பாருங்களேன். எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க ட்ரெஸ், இங்க பாருங்க, ட்ரெஸ் எதை எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த கலர் கலர் வளையல பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இயரிங்ஸ் எது எடுத்தாலும் 100 ரூபாய். வாட்ச் எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க பாருங்க, ஸ்லிப்பர் எது எடுத்தாலும் 100 ரூபாய். இங்க பாருங்க, மேக்கப் கிட்டு. கைஸ் இது ஃபுல்லா வந்து ஷாப்ஸ் தான். முன்னாடி தெரியுதா? இந்த சார்மினாரை ஃபுல்லா சுத்தி வந்து ஷாப்பிங் தான். எது எடுத்தாலும் 100 ரூபாய். ஒர்த்தா இருக்கு உண்மையிலேயே. லேடிஸ், கேர்ள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 10 செட்டு வளையல் அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம் சூப்பரா. கைஸ் இங்க பாருங்க, மாங்காய். இங்க பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த வளையல பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஹேண்ட்பேக் பாருங்களேன், ஹேண்ட்பேக்ஸ் பாருங்களேன், எது எடுத்தாலும் 100 ரூபாய். பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய். இந்த வளையல பாருங்க, எது எடுத்தாலும் 100 ரூபாய். இத பாருங்க, பன்னெண்டு வளையல் 100 ரூபாய், 12 வளையல் 100 ரூபாய். இந்த செயின் பாருங்க, செயின்லாம் எது எடுத்தாலும் 100 ரூபாய், எது எடுத்தாலும் 100 ரூபாய். கைஸ் இங்க வந்து ஹேண்ட்மேடு பேங்கிள்ஸ் கூட பண்றாங்க, காமிக்கிற பாருங்களேன். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து டிசைன்ஸ், இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு பேங்கிள்ஸ். இங்க பாருங்க, அவர் பண்றாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி உருட்டிட்டு. மக்களே இந்த ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் கூட உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு செட்டு வந்து 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதால வந்து அது மட்டும் வந்து 200. கைஸ் இங்க வந்து பேங்கிள்ஸ், இந்த இயரிங்ஸ், ட்ரெஸ், அது மட்டும் இல்ல இங்க வந்து அத்தர்லாம் விற்கிறாங்க. அண்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் காமிக்கிறேன். நீங்க இன்கேஸ் சார்மினார் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அத்தர் வாங்க நான் காமிக்கிறேன். கைஸ் இங்க பாருங்க, இது வந்து சார்மினாரா. சார்மினார் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மசூதி இருக்கும். ஓகே, அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்ல போனீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல இந்த பாய் வந்து இங்க வந்து அத்தர் வந்து வித்துட்டு இருக்காங்க. இங்க வந்து அத்தர் வந்து நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க. இந்த சின்ன தெரியுதா, சின்னது வந்து 50 ருபீஸ், இது பக்கத்தில் இருக்கிறது 100 and 200 ருபீஸ்.
ஸோ நீங்களே வந்து இந்த உங்களுக்கு வந்து அத்தர் என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவர் உங்கள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாரு. நான் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அத்தர், உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த அத்தர் வந்து 1 day 24 hours வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் 2 ஷாப் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த மசூதிக்கு பக்கத்தில் இப்போ நான் காமிச்சேன்ல அங்கே, அண்ட் இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பட் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கோங்க, ஏன்னா நான் 2 ஷாப்பும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆப்போசிட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, நம்ம கையில் செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு டீ ஷாப்ஸு, பிரியாணி ஷாப்ஸு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து நல்ல பிரியாணிலாம் வந்து டேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவுக்கும் வரலாம். எனிவே ஹைதராபாத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வந்து சூப்பரான பிரியாணி கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கத்தில் வந்து சாய் ஷாப்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சார்மினார் வந்தீங்கன்னா சார்மினார் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஷாப்பிங்லாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து வாங்குங்க. உண்மையிலேயே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, ஏதாவது டேமேஜ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன், மேக்ஸிமம் டேமேஜ் இல்லை, நல்லா தான் இருக்குது. 1-2 டேமேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, சரியா? ஸோ இந்த நாள் இனிதே முடிந்தது கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரேசி குமார். பாய் பாய்.